Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம EB ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதுக்கு அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த காண்டாக்ட்டுக்கு நம்ம ரீஜனுக்கு எந்த காண்டாக்ட்டுக்கு சென்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக நமக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்மளே EB கால்குலேஷன்லாம் பண்ணுறனால நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி EB ரீட் பண்ணுறது, அப்புறம் எவ்வளோ யூனிட் கன்சியூம் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மீட்டர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு டைமு, டேட்டு இதெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்க்ரால் ஆகி. அதுக்கப்புறம் நமக்கு ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்போ நமக்கு KW அப்படின்ற அந்த இதில் நமக்கு ரீடிங் வருதோ, எழுத்து வருதோ, அதுதான் ரீடிங். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஓடுறது மீட்ரு ஓடுறதும், அதுக்கப்புறம் டைமு, டேட்டு இதுதான் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். எப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, KW அப்படின்றத காமிக்குதோ அப்போ தான் நம்ம அது ரீடிங்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த ரீடிங்கை நீங்கள் ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ரீடிங்கை எடுக்கிறது. இப்போது நம்ம ரீடிங்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரீடிங் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ யூனிட்ஸ் நமக்கு ஆயிருக்கு, கன்சியூம் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னா, பழைய ரீடிங் உங்களோட EBயோட அட்டையிலேயே இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் பழைய ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ பழைய ரீடிங் எடுத்துகிட்டு அதை கரண்ட் ரீடிங்கோட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்சியூம்டு யூனிட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான சாம்பிள் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு. இப்போ இதுதான் நான் லாகின் பண்ணி என்னோட அந்த TNEB போர்ட்டலில் இருக்கிற பழைய ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 2வது மாதம் நமக்கு ஒரு ரீடிங் இருக்குது, அதுக்கப்புறம் 4வது மாதம் ரீடிங் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற கன்சியூம்டு யூனிட் தான் அந்த 430 அப்படின்றது. ஓகேவா? ஸோ நீங்கள் வேணால் இதை கால்குலேட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரீடிங்கை கால்குலேஷன் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கால்குலேட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு மீட்டர் பாக்ஸில் 1471 அப்படின்னு உங்களுக்கு ரீடிங் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சப்போஸ் இப்போ உங்களோட ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ரீடிங் 1480ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ இதோட நீங்கள் பழசு 1417 சம்திங் 71 இருந்துச்சு. ஸோ அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, கன்சியூம்டு யூனிட்ஸ் 9. ஸோ இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அடுத்து எப்படி EB பில் கால்குலேட் பண்ணுறதுனா, நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது, இதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், TNEB வெப்சைட்டு. இதில் போனீங்கன்னா நீங்கள் லாகின் கூட பண்ண வேணாம், இங்கே பில் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஆப்ஷனை கரெக்டாக போட்டுட்டு உங்கள் ரீடிங்கையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அமௌண்ட் இது கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்லிடும். ஸோ நான் இப்போ இங்கே சூஸ் பண்ணுறது டொமஸ்டிக். ஏன்னா நம்ம வீட்டுக்காக தான் நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்காகனா டொமஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பில்லிங் சைக்கிள் மந்த்லியாக இல்லாட்டி 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, நம்ம 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் இப்போதைக்கு கட்டுறோம். ஸோ 2 மந்த்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்ட்ராக்டட் லோட் நமக்கு தேவையில்லை, டொமஸ்டிக்கு தேவையில்லைன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கன்சியூம்டு யூனிட். இப்போ நம்ம மைனஸ் பண்ணதில் உங்களுக்கு யூனிட் கிடச்சிது பார்த்தீங்களா. இப்போ நான் 430 இங்கே யூனிட் இருக்கு இல்லையா, இந்த சாம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 430 அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது, ஏன்னா அது டொமஸ்டிக் இதுக்கு இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கால்குலேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பில் இப்படி கன்சியூம்டு யூனிட்ஸ் போட்டு கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது கரெக்டாக கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் சிரமப்படவே வேணாம். நீங்கள் அழகாக ரீடிங்கை வச்சு எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எனக்கு கிடச்சிருக்கிறது நெட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 920. பாருங்கள், அதே அமௌண்ட் இங்கே நமக்கு கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம பில்லை கால்குலேஷன் பண்ணணும். ஸோ ரீடிங் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கன்சியூம் யூனிட்டை வச்சு நம்ம பில் கால்குலேஷன். அடுத்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நமக்கான ரீஜியனுக்கு, சர்க்கிளுக்கு என்ன காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
உங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த லாகின் போர்ட்டல் இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்டை எடுத்துக்கோங்க, இபி அட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னா அந்த இபியோட எந்த ரீஜியனில் இருக்கும், அந்த அட்ரஸ் ஃபுல்லாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஆன்லைன் போர்ட்டல் நமக்கு லாகின் இருக்கிறனால நான் அதில் போயிட்டு லாகின் ஆகிட்டு அக்கௌண்ட் சம்மரியில் போயிடுறேன். அக்கௌண்ட் சம்மரியில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து சைடில் அந்த ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் எந்த ரீஜியன், எந்த செக்ஷன், என்ன நேமில் இருக்குது, கன்சியூமர் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அது இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அந்த இபி அட்டையிலேயே எல்லாமே இருக்கும். இந்த சைட்டுக்கு போய் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சைட்டுக்கான அட்ரஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இந்த டேஞ்சன்ட் சிஓவில் தான் போகிறோம். போயிட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரீஜன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதில் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வரும். அதாவது நார்த் சென்னை, சவுத் சென்னை எல்லாமே வரும். ஸோ நம்ம இதுக்கு வந்து சாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்னை இருந்தது. ஸோ சவுத் சென்னைக்கு ரிலேட்டடாக வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்து சவுத் 1, சவுத் 2, செங்கல்பட், காஞ்சிபுரம்னு 4 இது வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது சவுத் 1 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடம் இருக்கும், கேகே நகர் அந்த மாதிரி சம்திங் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ நமக்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நம்மளது பாருங்கள், ரீஜியன் வந்து 09 சென்னை சவுத்துன்னு இருக்குது. அடுத்து 411 செங்கல்பட்டுன்னு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ பார்க்க போகிறது சவுத் சென்னையில் செங்கல்பட்டு தான் நான் பார்க்கணும். ஸோ நான் வந்து செங்கல்பட்டு இருக்கு இல்லையா, அது கீழே போயிட்டேன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் நம்மளோடதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பார்த்தோம், அந்த செக்ஷனில் பாக்கம் அப்படின்னு இருந்தது இல்லையா. ஸோ அதை வந்து நான் சர்ச் பாக்ஸில் தேடினேன் அப்படின்னா அதுலேயும் நிறையா வந்து எனக்கு 2-3 லிஸ்ட் ஆச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து தேவையானது வந்து பாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல நமக்கு அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவுக்கு. ஸோ அந்த ஏரியாவோட நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா எக்ஸாக்டான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது தான் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ். இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேறு அப்டேட்டே பண்ணலை. இதில் பாருங்கள் 561 பாக்கம்னு இருக்குது. ஸோ நான் இந்த செக்ஷன் உள்ள அட்ரஸை தான் நான் வந்து எடுத்துக்கணும். ஸோ 561 மெயில் ஐடியோடு இங்கே இருக்குது பாருங்கள் கிளியராக. ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இல்லை அப்படின்றனால நான் வந்து மெயில் ஐடிக்கு தான் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தது அப்படின்னா உங்கள் செக்ஷனுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அப்படியே டைரெக்டாக பண்ணாமல் ஜஸ்ட்டு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேளுங்க. கால் பண்ணி கேட்டுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பேசிக் மொபைலாக எல்லாம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அனுப்பலாம். என்னெல்லாம் அனுப்பணுன்னா உங்கள் இபியோட அட்டை, அதாவது உங்கள் பேர், கன்சியூமர் நம்பர்லாம் இருக்கிறது, அப்புறம் மீட்டர், இது மட்டும்தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். 1 MBக்குள்ளே தான் மொத்தமாகவே உங்களோட மெயில் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி டெலிவரி ஃபெயிலியர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் மெயிலில் அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர், அதுக்கப்புறம் நேமு, அப்புறம் எத்தனை அது மாதிரி வச்சுருக்கீங்களோ அத்தனையும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நான் இப்போ மெயிலில் வந்து அந்த கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணியிருக்கேன். மெயில் ஐடி யாருக்கு அனுப்பணுமோ அதை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அட்டாச்மெண்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இமேஜ், அந்த இமேஜ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 MBக்கு கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மெயில் வந்து டெலிவர் ஆகும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கேன்னா ஒவ்வொரு இமேஜ்க்கும் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 2 அட்டை இருக்குது, கன்சியூமர் அட்டை. அதனால் ஒரு கன்சியூமர் அட்டையோட நேமு _புக்குன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கான மீட்டர் _ரீடிங் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தெளிவாக அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனுப்பியாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மெயில் அனுப்பிச்சிக்கலாம். சப்போஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி அவங்க பேசிக் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்டே கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா இல்லை என்ன பண்ணணும் இல்லை மெயில் ஐடிக்கு அனுப்புனா ஓகேவான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.